இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் இருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியங்களை பார்ப்போம். நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து அவரே சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரை விசுவாசியுங்கள், நீங்க அவருக்கு நீங்க செய்கிற கிரியைகளுக்கு அது கிரியை செய்கிறதுக்கான காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானே, இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த எல்லா ஜனங்கள் தேடி போகிற ஒரு கூட்ட ஜனங்கள் தேடி போகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேடி வந்ததின் நோக்கம் நீங்க அற்புதத்தை பார்த்ததுனாலயோ இல்ல ஆண்டவருடைய மகிமையை காண்பதற்காக அல்ல, அப்பத்தினால் நீங்க திருப்தியானதுக்காகவே என்னை தேடுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, பாருங்க, அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அழிந்து போகிற போஜனம். அப்பதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அப்ப கிரியை நாங்க நடப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேட்கறத நம்ம பார்க்க முடியும். ஐயா, நாங்க கிரியை நடக்கிறதுனா எப்படி, அந்த கிரியை என்ன கிரியை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை, பிதாவானவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நீங்கள் அவரை அறிவதே, அவரை நீங்கள் விசுவாசிப்பதே. இயேசுதான் ரட்சகர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொருவரும் இந்த இயேசுவே மெய்யான தெய்வம் என்கிறதை அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அறிந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். பாருங்களேன், அதுதான் கிரியை என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்ப அவங்க கேட்கிறாங்க பாருங்க, அதற்கு அவர்கள், அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதான ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்ன அடையாளத்தை எங்களை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர் என்று அவங்க கேட்கிறாங்க. ஏன்னா மோசே எங்களுக்கு என்ன செஞ்சாரு? வானத்திலிருந்து அப்பத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்தில் வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே வானத்தின் அப்பம் என்று சொல்லுகிறார். பிரியமானவரே, நான் தான், என்னால நீ ஒன்னும் செய்ய முடியாது, அவர் தான் என்னை அனுப்பினார், நான் தான் வானத்திலிருந்து இங்க வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். நீங்க மன்னா புசித்தீர்கள். அவங்க சொல்றா பாருங்க, மன்னா நாங்க வனாந்தரத்துல நடக்கும் பொழுது மன்னாவை கொடுத்தாங்க, ஆனா நீங்க என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவர்கள் கேட்கிறதை, ஜனங்கள் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு என்னையே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், பிதாவாகிய தேவன் அவர் என்ன அனுப்பினார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த கிரியை நீங்கள் நடப்பீங்க. இயேசுவே மெய்யான தெய்வம் என்களை விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் சொல்றாரு, இதுதான் கிரிகைன்னு சொல்லுகிறாரு. யாருன்னே தெரியாது, விசுவாசத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் வெளியேறப்பட்ட எழுத்துக்கள், அது உயிருள்ள எழுத்துக்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் என்னோடும் உங்களோடும் பேச வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற அந்த போஜனத்திற்காக அல்ல, எப்பொழுதும் அந்த அழியாத ஒரு போஜனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் கிரியை நடப்பிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய், இயேசுவின் வார்த்தையை கேட்கிறவர்களாய், பிதாவினுடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துவர்களாய் காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம அப்படி இருக்கிறோமா என்று பார்க்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை ஏதோ கடமைக்காய் நாம் ஆராதிக்கிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த கிரியை நாம் வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்து
ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் வெளிப்படுகிறதா என்பதை பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பூரண புருஷனாக முடியாது, ஆனா உங்களுக்குள்ள கிறிஸ்து வந்துவிட்டால் உங்கள் மாற்றம், உங்க பேச்சில மாற்றம், செயல்ல மாற்றம், எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் உண்டாகுது. பாருங்களேன், ஒரு மனிதன் உங்களை பார்க்கிறார், அவர் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை அவர்கள் உணர்வார். இவன் முன்ன இருந்தது போல இல்லையே, இவர்கள் வித்தியாசமா இருக்கிறார்களே, ரொம்ப பேசுவானே, இல்லை ஒரு வித்தியாசமான ஆளை என்று சொல்லி ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் உங்களுக்குள் கிரியை செய்து ஒரு பூரண ஆகும் வரைக்கும், அதுதான் முழுமையான ஒரு ரட்சிப்பு. ஆண்டவர் பிரியமானவர்களே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அதை நாம் நடப்பிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், ஜெபம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரை கிரியையை வெளிப்படுத்துகிறவர்களாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய போஜனமாகி அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கிரியை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.